சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நெல்லையில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார். ஆல்வின், இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையில் அதனுடைய ஊழியர்கள் சங்கம் அமைப்பதற்கு அந்நிறுவனம் அனுமதி வழங்காமல் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறி அங்குள்ள தொழிலாளர்கள் கடந்த பல நாட்களாகவே போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களது போராட்டத்திற்கு தொடர்ந்து சிஐடி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசும் சாம்சங் நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் சிஐடி முன்வைத்திருக்கிறது. மேலும் காவல்துறையை வைத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏற்படுத்துவதாகவும் இந்த தினம் சிஐடியு குற்றம் சாட்டி தங்கள் தொழிலாளர்கள் சிஐடி தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளினுடைய அடிப்படையில் அவர்கள் அங்கு சங்கத்தை அமைத்து தொடர்ந்து அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆதரவான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் சிஐடி தொழிற்சங்கத்தினர் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதனுடைய காரணமாக பிரதானமான வண்ணாரப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அங்கிருந்து போக்குவரத்தை மாற்ற ஏற்பாடுகளை செய்தனர். மேலும் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சிஐடியு தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்ட விவகாரத்தில் அந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முத்தாய்ப்பாக முன்வைத்து காவல்துறையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை நிகழ்த்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று முழக்கங்களை எல்லாம் எழுப்பித்தான் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் அதே சாம்சங் நிர்வாகம் உடனடியாக அங்கு சங்கம் வைத்துக் கொள்வதற்கான உரிமையை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்.